அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஒரே யாவரும் கிளர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக இந்த CRE5 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எஸ்பெஷலி நர்சிங்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீடடாக இருக்கிறது எல்லாமே சிம்பிளாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழா அப்படின்ற நம்மளோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா, அதாவது இந்த CRE அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு CRE5 நோட்டிஃபிகேஷன் PDF அஃபிஷியல் வெப்சைட்னு போடுங்க. இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துடும் www.aimsexam.ac.in. இதுதான் அஃபிஷியல் எய்ம்ஸ் நியூ டெல்லியோட வெப்சைட். இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை டச் போட்டுட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு கீழே லாஸ்ட்டாக போனீங்கன்னா CRE அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைக் அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதில் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உள்ளே டச் பண்ணி போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே காமிச்சிடும் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும் PDF. இதை நீங்கள் இங்கே இந்த இடத்துல வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட் கார்னர் பிரிண்டர் ஆப்ஷன் ப்ளஸ் இங்கே இருக்க பாருங்கள், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஓகேங்களா, இது B அண்ட் C குரூப்புக்கான போஸ்ட். ஓகேங்களா, அதில் நர்சிங் Bயில் வரும். நிறைய இடத்துல நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் 93/2026. ஓகேங்களா, இதுதான் அஃபிஷியல் நோட்டீஸ் நம்பரே. எஸ்பெஷலி நான் சொன்னேன் அந்த வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். தேர்ட் பார்ட்டிஸ் இதெல்லாம் போய்ட்டு எங்கேயும் பார்க்காதீங்க. நிறைய ஃபேக் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்போ விட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா 13/6/2026 தான் அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. அண்ட் தென் டீட்டெயில்டு ரெக்யர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா, அதாவது DRA இது CRE5 நோட்டிஃபிகேஷனு ஃபார் எய்ம்ஸ் அண்ட் அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா, எஸ்பெஷலி நம்ம இந்த வீடியோவில் நர்சிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நர்சிங் ரிலேட்டட் தான் கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லி. இட் மே நாட் பாசிபிள் டு மேக் சேஞ்சஸ் ஆஸ் இண்டிகேட்டட். அதாவது ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். திரும்ப அதுக்கப்புறம் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆல் த அப்ளிகேண்ட் மஸ்ட் கோ த்ரூ த டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் குரூப்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி பிஃபோர் அப்ளைங். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் போஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ்லாம் கட்டுவோம். அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் லைக் இன் கேஸ் ஆஃப் எனி ineligibility detected at the any stage of requirement process including after joining எய்ம். ஓகேங்களா, அதாவது இதில் மெயினாக தேர்ட் பாயிண்ட் எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி ட்ரீட்டட் ஆஸ் வேலிட்டி எலிஜிபிலிட்டி அண்ட் கேண்டிடேட் ஷெல் ஸ்டாண்ட் கேன்சல்டு. ஓகேங்களா, ஸ்டாண்ட் கேன்சல்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்டில், நீங்கள் இன்எலிஜிபிலிட்டி, அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிகிரி வாங்கின சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று ஃபேக்காக இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களை எந்த ஸ்டேஜஸில் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வேலைக்கு போனதுக்கப்புறமோ நீங்கள் அது இன்எலிஜிபிள்னு தெரிஞ்சதுன்னா எப்போ வேணால் அவங்க வேலையை விட்டு தூக்குவாங்க, அந்த ப்ராசஸ்லேருந்து அவங்களை ரிமூவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் எக்ஸாமினேஷன் செக்ஷன் எய்ம்ஸ் நியூ டெல்லி மேர்லி ஆன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் படி. அதோடு தான் எய்ம்ஸ் நியூ டெல்லி தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்டில் என்னென்னா மெயினாக லைக் அடுத்த பாயிண்டில் என்ன அப்படின்னா மெயினாக இந்த டூப்ளிகேட் ஆர் டிஃப்ரெண்ட் கேண்டிடேட் ஐடி வில் பி ரிஜெக்டட். அதாவது நம்ம OTR மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது ஃபேக்காக இல்லை இந்த ஆள் மாறாட்டத்தனம் பண்ணுறது அந்த மாதிரி வேறு ஒருத்தவங்களை ஐடியெலாம் வச்சு அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அப்ளை பண்ணுறது, அட்மிட் கார்டு வர்றது, ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் www.aimsexam.ac.in அப்படின்றதுல தான். அண்ட் தென் நோ எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் டேட், அதாவது அப்ளிகேஷன் டேட் இந்த டேட்லேருந்து இந்த டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷனுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிவிடுங்க, முன்னாடியே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட் 13/6/2026 அண்ட் தென் க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா 3/7/2026.
NOC for applicant working in government and semi or quasi-government autonomous bodies or any institution founded by government. அதாவது கவர்மெண்ட்டோ செமி கவர்மெண்ட்டோ ஓகேங்களா அங்கே ஒர்க் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MRBயில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் NOC ப்ரொவைட் பண்ணணும் இந்த டேட்டுக்குள்ளே 8/7/2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது த டேட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த அக்செப்டன்ஸ் டு appear in examination. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11/7/2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அட்மிட் கார்டு எப்போ வரும்னா ஆஸ் பர் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே நோட்டிஃபிகேஷன் அவங்க விடுவாங்க. CBT டேட் வந்து எக்ஸாக்டாக சொல்லலை, பட் 25 to 27 July 2026 இருக்கும் டெனேட்டிவான்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட் வந்து பாருங்கள், ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து டு பி நோட்டிஃபைடு லெட்டர், அதாவது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை, மேபி இருக்கலாம் எல்லாமையும் போகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இன்ட்ரொடக்ஷனில் ஜஸ்ட் இது தான். நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து குரூப் B அண்ட் C குரூப்ஸ்க்கான எக்ஸாம் தான் விட்டுருக்காங்க. அது வந்து எய்ம்ஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடிஸ் தான் வந்து இது வந்து மெயினாக வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த ப்ராசஸிங் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேஸ்டு CBT டெஸ்ட்டு தான். த எய்ம்ஸ் நியூ டெல்லி ஆஸ் no role in framing or altering the requirement rules, eligibility criteria, service conditions, or final appointments posting of any participating institute. அதாவது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இதில் வந்து கொடுக்கல, நான் முன்னாடியே பார்த்துட்டு அதனால் சொல்கிறேன். 30க்கும் மேற்பட்ட இன்ஸ்டியூட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஜாப் வேகன்சி, ஐ மீன் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில். ஸோ அந்தந்த இன்ஸ்டியூட் தான் ரெஸ்பான்சிபிள், இந்த போஸ்டிங்கோ இல்லை அது ரிலேட்டட் குவரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிள் யாருன்னா அந்தந்த எய்ம்ஸ் பிரான்ச்சஸ் தான் ரெஸ்பான்சிபிள். எய்ம்ஸ் நியூ டெல்லி வந்து பொறுப்பேற்றுக்காது, அவங்களுக்கு பவர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட்லி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யாருக்கான போஸ்டிங்னா எலிஜிபிள் ஃபார் இந்தியன் நேஷ்னல்ஸ். ஓகேங்களா, இந்தியன் நேஷ்னல்ஸ் மட்டும்தான். அண்ட் தென் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரெஃபர் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நம்ம முன்னாடி கொடுத்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் ஸ்கெடியூல் படி என்னென்னு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எந்தெந்த எய்ம்ஸில் வந்து நமக்கு வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த எய்ம்ஸ் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றத லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம மதுரை எய்ம்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மதுரை எய்ம்ஸுமே இதில் வந்து வேக்கன்சி வந்துருக்கு, இதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து ஓவரால் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்ம சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணணும். அந்த எய்ம்ஸ் வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டு ஆன்லைன் மோடு தான். ஓகேங்களா. இதில் முக்கியமான பாயிண்டிங் ஒன்று பாருங்கள். However, all the applicants are advised to keep a copy of the registration slip with them, along with the proof of payment for their records. Correction in registration will not be considered through any mode, email or letter. Hence, candidates are advised to fill the registration form carefully, as no correction will be allowed after specified days as per procedure. ஓகேங்களா. அப்ளை பண்ணும் போதே தெளிவாக பண்ணுங்கள், கரெக்ஷன்லாம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது, அதுக்கான பாசிபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்த ஸ்லிப்ஸு வித் தெம் அலாங் வித் த ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் பண்ணோட ஸ்லிப்பையுமே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க கையில். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். அப்ளிகேண்ட் மே நாட் பி எலிஜிபிள் ஃபார் எவ்ரி போஸ்ட் அண்டர் த குரூப். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு எல்லா குரூப்புக்குமே வந்து நம்ம வந்து எலிஜிபிள் ஈஸியாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன், நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த குரூப்பில் நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அதுதான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேர்லி த இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு ஆஃபர் அப்பாயின்மெண்ட் டஸ் நாட் கேரண்டி ஃபைனல் அப்பாயின்மெண்ட் விச் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு பி வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின்லி லைக் அட்மிட் கார்டு கொடுக்குறதால உங்களுக்கு வந்து ஒர்க்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றதுலாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. அட்மிட் கார்டுன்றது நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுவோம்ல எக்ஸாமுக்கு, அதில் கொடுக்குற பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறத வச்சு தான் அவங்க வந்து அந்த அட்மிட் கார்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணிலாம் அதெல்லாம் வந்து ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இங்கே 8th பாயிண்ட் பாருங்கள். ஆஸ் த எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் த்ரூ without any scrutiny on eligibility
A candidate will be treated as disqualified from the beginning in case of ineligibility detected at any stage of requirement. சேம் அதே தான், எந்த ஸ்டேஜில் வந்து இன்எலிஜிபிலிட்டின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள அப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. த ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன், நம்ம அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும்தான். அது வந்து ஸ்கெடியூல் படி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்ளிகேஷன் வில் பி closed for new registrations as per the closing date and time mentioned under the important date. சேம் அதே தான், அந்த டேட்குள்ளே பண்ணுங்கள், அந்த டேட்குள்ளே தான் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 11th பாயிண்ட் பாருங்கள். த கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் இமேஜஸ் ஆஃப் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் thumb impression should be as per the guidance mentioned in the upload image instructed given in the general links and are visible clearly in the preview at the time of filling out an application in online mode. Upload image instructions, அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த தம்பு ப்ளஸ் சிக்னேச்சர் ஃபோட்டோ அதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது தெளிவாக கிளியராக அப்டேட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனையாகிடும், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுனாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் கிளியராக இது பண்ணுங்கள். டியூ டு இது பாருங்கள், diligence and care should be taken while updating the images of photo, signature and thumb impression. ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆகிட்டாலும் நம்மளால் கடைசி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. And then choices will be invited at later from the qualified candidates. ஓகேங்களா, ஜஸ்ட் இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். எங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, in case of a candidate fill choices to be only few organizations despite being eligible to fill the choices in the other organization will not be considered for a selection for this organization post for which no choice preference is filled at any stage of recruitment process. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 10-15 இடத்துல வேக்கன்சி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அதில் வந்து நம்ம ஒரு 5 தான் நமக்கான இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 5ல் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா தான் உண்டு. நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் எனக்கு மற்ற இடத்துக்கு வேணும்னு கேட்டால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பிளேஸ் கிடைக்காதுன்றாங்க. அப்போனா எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்கும் அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துடணும். எனக்கு அங்கே வேலை கிடைச்சாலும் ஓகே, இங்கே போஸ்டிங் போட்டாலும் ஓகேன்னு கொடுத்தா தான் நீங்கள் சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருந்தது உங்களுக்கு அண்டரில் கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கடைசி இதில் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது அதை கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தோன்னா ஹெட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது மோஸ்ட்லி ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபார் த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் கிளைம்டு கிளியர்லி மென்ஷனிங் டியூரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது டேட்டு மந்த்து, எந்த டேட்டு மந்த்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றதை கிளியராக பண்ணணும். வித் த பேசிக் பே அண்ட் கன்சாலிடேட்டட் பே, அதாவது எவ்வளோ பேசிக் பே உங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த கேண்டிடேட் ஷுட் பி மென்ஷன் தட் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் பர்ஃபார்ம்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டைன்ட் இன் த போஸ்ட் ஆஃப் டியூரேஷன், அது போஸ்ட் வித் டியூரேஷன், அதாவது அந்த ஒர்க் பண்ணும் போது நம்ம எந்த மாதிரி போஸ்ட்டில் இருந்திருக்கோம், என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோம் அப்படின்றது மேக்ஸிமம் என்னென்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னு நம்ம டீட்டெயில்டாக கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்கணுன்றாங்க. ரெஸ்பெக்டிவ் எய்ம்ஸ் இன்ஸ்டியூட் ரிசர்வ் த ரைட் டு வெரிஃபை த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிஎஃப் இசிஎக். ஓகேங்களா, அதாவது இந்த எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து எய்ம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் ரிசர்வ் த ரைட் டு வெரிஃபை, அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிஎஃப் இஎஸ்ஐசிலாம் வச்சு வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த என்ஓசி, த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ப்ரெசன்ட் எம்ப்ளாயர், இதெல்லாம் யார் யாருக்கு வேணும்னா இந்த கவர்மெண்ட், செமி குவாசி கவர்மெண்ட், பிஎஸ்யூ, அட்டானமஸ் பாடிஸ், எனி இன்ஸ்டியூட் ஃபண்டட் பை கவர்மெண்ட் அப்படின்னு வந்தாலே என்ஓசி வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பாயிண்டில் மெயினாக சொல்ல வராங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து டீட்டெயில்டாக படித்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு 5-6 மாதம் உட்காந்து நல்லா படிக்கிறீங்க, ஒரு வருஷம் படிக்கிறீங்கன்னும் போது ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து முக்கியமான பாயிண்ட்லாம் நீங்கள் படித்து கிளியராக இது பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிளாங்காக வந்து அப்ளை பண்ணாதீங்க. இல்லைனா நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்கலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொடுத்து ஒரு கோச்சிங் சென்டர் மூலமாகவோ, ஏன்னா அவங்களாம் பல டைம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த இதை பார்க்கும் போதே.
அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் கைடன்ஸோடு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த டேட் வர வரைக்கும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும். ஏஜ் ரிலாக்ஷன் பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் அண்ட் பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸு. எக்ஸர்விஸ்மென் இது வந்து குரூப் பி அண்ட் சி 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. லைக் ப்ளஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10+3 வரும்னு நினைக்கிறேன், 13 இயர்ஸ் வரும் இது. அண்ட் தென் கீழே பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஃபார் குரூப் பி. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸாக இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். அதாவது who have rendered not less than 3 years regular and continuous service on closing date for recipient or online submission of application. ஓகேங்களா. இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெருசாக பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்து பாருங்கள், சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் த டேட் ஆஃப் வேலிட் ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் க்ரீமி லேயர் ஸ்டேட்டஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் தென் இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அதுக்குமே சில க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/4/2026 3/7/2026. அதுவும் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2025-26க்கு ப்ளஸ் இந்த 2026-27 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு அப்டைன் ரெக்வயர்ட் வேலிட் கேட்டகரி சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் அட்வான்ஸ் அவாய்ட் கேன்சலேஷன்ஸ் ஆஃப் கேண்டிடேச்சர் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அதாவது எல்லா கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரி ஏற்றுக்க மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அட்வான்ஸாக வச்சுருக்கணும், கேன்சலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து யாராவது 4th பாயிண்டில் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து யாராவது கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து கேன்சல் பண்ணிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க 4th பாயிண்டில். 5th பாயிண்டில் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூபிடிக்கு வந்து பிடபிள்யூபிடினா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து 40% ஆஃப் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கணும். அந்த கோட்டாக்குள் நீங்கள் வரணும் அப்படின்னா அதை வந்து இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து, இந்த எய்ம்ஸ் சைட்லேருந்தோ கவர்மெண்ட் சைட்லேருந்து மெடிக்கல் போர்டில் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மற்ற ப்ராசஸ் எல்லாமே ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாரி நீங்கள் கோத்ரோ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதில் முக்கியமாக அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து பார்க்கலாம். லைக் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் 3000 rupees அண்ட் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ்க்கு 2400. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா. அதாவது கேண்டிடேட்ஸ் அப்ளையிங் இன் மோர் தென் ஒன் குரூப் ஹாவ் டு அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் குரூப். அதாவது ஒரு குரூப்புக்கு மேலே ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஈச் குரூப்புமே தனித்தனியாக தான் பண்ணணும் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் இந்த மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், அந்த ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸஸ் எல்லாமே அது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஷல் நாட் பி ரீஃபண்டட் ஈவன் இஃப் ரிஜெக்ஷன் ஆனாலுமே அப்ளிகேஷன் ஃபீஸ் திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் வித்தவுட் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் வுட் நாட் பி கன்சிடர்ட் அண்ட் சம்மர்லி ரிஜெக்டட். அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இந்த ஃபீஸ் இருக்குல்ல, ஃபீஸை வந்து கரெக்டாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க அதை பே பண்ணணும். அதுக்கு கம்மியாகவோ இது பண்ணல, அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் who appear in the examination will be refunded in the source debit account after the declaration of result in due course of time. அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டோடைய ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட், அதாவது கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெபிட்டான அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் த டேட் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன், அதாவது ஜூலை 25 to 27 அதுக்குள்ளே இருக்கும் டெனேட்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆல் மேஜர் ஸ்டேட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லொக்கேஷன்ஸ் வந்து லைக் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் எந்த இடத்துல அப்படின்றது வந்து
அது கிட்ட வந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுடைய வில்லிங் படி நம்ம எங்கே வேணால் கொடுக்கலாம் அப்படின்றதும் உண்மை. பட்டு அது எந்த இடத்துல வேணால் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து வேக்கன்ஸ் லைக் எந்த அளவுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, எந்த இடத்துல அதிகமாக கொடுக்குறாங்கன்றதை பொறுத்தெல்லாமே அந்த எய்ம்ஸ் டெல்லி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் எண்ட் ஆஃப் தி டே வந்து எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது. அண்ட் தென் அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா 3 days பிஃபோர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஓவர் த சிட்டி ஆர் ஸ்டேட் வில் பி நோட்டிஃபைட் 7 days in advance. அதாவது அதான் நமக்கு அட்மிட் கார்டு 3 days கொடுத்துருவாங்க. பட் 7 daysக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் அண்ட் சிட்டியில் நமக்கான எக்ஸாம்ன்றது தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாங்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதோ ட்ரெயினில் போகிறீங்களோ இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டு வில் பி ரிலீஸ்டு சேம் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான். அண்ட் பிரிங் ஆல் த அட்மிட் கார்டு downloaded from the website on the day of examinations and hand over to the investigator to mark your attendance in examination. Failing to do so may result in cancellation of candidature. புரியுதுங்களா? முக்கியமான பாயிண்ட்டு, அட்மிட் கார்டை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு தான் போகணும். அப்போ தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுவாங்க எக்ஸாமினேஷன். இல்லைனா கேன்சல் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ், கேன்சல் பண்ணிவிடுவாங்கன்றாங்க. செப்பரேட் அட்மிட் கார்டு வில் பி இஷ்யூடு ஃபார் ஸ்கில் டெஸ்ட். சப்போஸ் ஸ்கில் டெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து அட்மிட் கார்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். அடுத்து இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான். டியூரேஷன் வந்து 90 minutes, 100 MCQs கொஷின்ஸு, மொத்தமாக 400 மார்க்ஸு, ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு. ஓகேங்களா? அண்ட் தென் 20 MCQs, ஜென்ரல் நாலேஜு, ஆப்டிடியூட், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பேலன்ஸ் இருக்கிற 80 வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் குரூப், அதாவது நம்மளுடைய கோர் சப்ஜெக்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நர்சிங் அப்படின்னா நர்சிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் கொஷின் பேப்பர் வில் பி டிவைடட் இன்டு 5 sections, ஈச் ஆஃப் த 18 minutes duration வேர் 20 ஈச் கொஷின். அதாவது மொத்தம் 5 செக்ஷன், 100 மார்க்கு, 90 நிமிஷத்தை 100 மார்க்கு 5 செக்ஷனாக பிரிச்சுருவாங்க. ஒரு செக்ஷனும் 20 கொஷின் இருக்கும். ஒன்றுக்கும் 18 minutes டியூரேஷன். இதில் வந்து பாருங்கள், 1 by 1 டியூரிங் த 19 minutes டியூரேஷன் அட் த டைம் ஆஃப் ஆக்சஸ் ஒன்லி. அதாவது 1 time ஆக்சஸ் ஒன்லி. ஒரு தடவை ஒரு செக்ஷனை முடிச்சுட்டு 2வது செக்ஷன் போகிறோம் அப்படின்னா திரும்ப செக்ஷன் ஓப்பன் ஆகாது. அதுதான் 1 time ஆக்சஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி, சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் போங்க. வித்தின் நமக்கு 18 minutes டியூரேஷன் தான், அதை மறந்துடாதீங்க. 18 minutesக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் முடிக்கணும். அண்ட் தென் யூ வில் பி அலௌடட் ஒன்லி 1 attempt கொஷின்ஸ் இன் த கரண்ட்லி ஆக்டிவ் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? அலௌடு, அதாவது சேம் ஒன்லி 1 time தான் அலோவ் பண்ணுவாங்க. இட் வில் நெவர் கம் பேக் அகைன். த நெக்ஸ்ட் செக்ஷன் போயிட்டிங்கன்னா திரும்ப ப்ரீவியஸ் செக்ஷனுக்கு வரவே முடியாது அப்படின்றத அந்த பாயிண்ட்லேயும் சொல்கிறாங்க. ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொஷின் பேப்பர் வந்து பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அதை தான் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் குவாலிஃபையிங் அண்ட் அதர் க்ரைட்டீரியா வந்து ஈச் கொஷின்ஸ் வில் கேரி ஈக்குவல் ஈச் 4 mark. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, 1/4. ஓகேங்களா? ஃபார் ஈச் ராங் ஆன்சர். அண்ட் தென் த குவாலிஃபையிங் மார்க்ஸ் வில் பி பார்த்தீங்கன்னா 40% ஃபார் அப்பர் ரிசர்வேஷன், அதாவது UR EWS, 35% ஃபார் OBC, 30% ஃபார் SC/ST. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் சேம் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் சொல்கிறாங்க. தென் PWPDக்கு வந்து 30%. நீங்கள் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Ctrl+F கொடுத்து நர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட்டு நமக்கு இதில் இருக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நமக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்கன்னு. இது ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி இந்த CSST டெக்னீஷியன் சொல்லிட்டு ஒரு 3 இடத்துல வேக்கன்சி இருக்குது. பட் அங்கேயுமே வந்து நீங்கள் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 200 பெட்டில் இருந்தீங்க அப்படின்னா அது ரெஸ்பெக்டட். இங்கே பாருங்கள், எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் ராய்ப்பூர், எய்ம்ஸ் ரிஷிகேஷ்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்தந்த பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷன் போட்டிருக்காங்கல்ல ஸ்டாஃப் நர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு அதுக்குமே நர்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் சேம் இங்கேயுமே நர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்சிங் இது தான். இங்கே பாருங்கள், எக்ஸ்பெஷலி த சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 1 ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ANM. ஓகேங்களா? இந்த பேஜ், அதாவது பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9334 சொல்லிவிட்டு
நீங்கள் இங்கே நர்ஸுன்னு சொல்லிட்டு சிஸ்டமில் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எங்கெங்கே நம்மளுடைய இது இருக்குன்ட்டு ரிலேட்டட் எல்லாமே காமிச்சிரும். இதில் டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போஸ்ட் நேம் என்ன, எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நமக்கு வேக்கன்சி இருக்குது, ஏஜ் லிமிட் எவ்வளோ, பே ஸ்கேல் எவ்வளோ, குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 7, 8, 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டுமே ரெஸ்பெக்டட் அந்தந்த இன்ஸ்டியூட்டுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எஜுகேஷனுமே பிஎஸ்சியா இல்லை 12th ஏஎன்எம் முடிச்சிருக்கணும், இல்லை 12th நீங்கள் அந்த நர்சிங் ரிலேட்டட் ஏஎன்எம் எடுத்துருக்கணும், இல்லை ஏஎன்எம் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ. அது இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா, இல்லை 200 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரியுமே வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படிலாம் இருக்குது அப்படின்றத, எங்கெங்கே எவ்வளோ நீடட் இருக்குது, அதுக்கு என்ன க்ரைட்டீரியா, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ பே ஸ்கேல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு வந்து இந்த மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி, எங்கெங்கே வேக்கன்சி அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. த சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 1, ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி, அதாவது ஏஎன்எம் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 இது போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டியூட் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எய்ம்ஸ் நியூ டெல்லி அண்ட் ஹாரிஸ்டிசி, எய்ம்ஸ் நியூ டெல்லி, புவனேஸ்வர், நாக்பூர், விஜய்பூர், லைக் தட் சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ், ரிசர்வேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ எப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இங்கேயுமே பாருங்கள் ஏஎன்எம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மேல் கேண்டிடேட்னா மேலு, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜஸ்ட் இது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஜஸ்ட்டு வாட் எவர் ஐ அப்சர்வ், வாட் எவர் ஐ அவேர் ஆஃப் தட் இதெல்லாமே ஷேர் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்கமிங்கில் நர்சிங் வேக்கன்சிஸ் ரிலேட்டடாக ஏதாவது கெரியர் ரிலேட்டட், உங்களுக்கு நர்சிங் ரிலேட்டட் எந்த வீடியோஸ் தமிழில் வேணும்னாலும் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.